கிருஷ்ணகிரி அருகே உள்ள மாதைப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ரேஷன் கடையில் 3வது நாளாக தமிழக அரசின் பொங்கல் தொகுப்பு வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நலச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கலந்து கொண்டார். அப்போது அவர் பேசுகையில், தமிழக முதல்வர் பொங்கல் பண்டிகையை ஏழை எளிய மக்கள் மட்டுமின்றி அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு கரும்பு, சர்க்கரை, அரிசி, வேட்டி, சேலை மற்றும் ரூபாய் 3000 முழு கரும்பு, சர்க்கரை, பச்சை அரிசி, வேஷ்டி, சேலைகளையும் வழங்கியுள்ளது. இது போன்ற திட்டம் எந்த மாநிலத்திலும் இல்லை. ஆகையால் தமிழர்களாகிய நீங்கள் என்றும் தமிழக அரசுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். குறிப்பாக பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 3000 பெண்கள் மகிழ்ச்சியுடன் வாங்கி செல்வதை பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகை வழங்கியிருக்காங்க. அதற்காக நான் நுகர்வோர் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மாதைப்பட்டி நியாய விலைக்கடை சந்தனகுமாரி அவர்கள் மிக சிறப்பாக விற்பனையாளர் இந்த பொங்கல் பரிசு தொகையை அண்ணா பேசாதீங்களா பொங்கல் பரிசு தொகையை சிறப்பாக வழங்கி வராங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. அனைவரும் இதை வாங்கி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி சொல்லுங்க. ஆகவே இது வழங்கிய முதலமைச்சர் அவர்களுக்கும், கூட்டுறவுத்துறைக்கும், நுகர்வோர் வாணிப கழகத்துறைக்கும், மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை சமூக நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் சார்பில் நான் தெரிவிச்சுக்கிறேன்.